நம்மை கண்ட்ரோல் பண்றது யாரு? எந்த பவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது? எந்த பர்சன் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறார்? எந்த ஒரு மனிதனும் ஒருவரால் இயக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான், அவன் தான். அதான் உண்மை. எந்த ஒரு மனிதனும் ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுறதுக்கு ஒரு வல்லமை பின்னாடி இருந்து இயக்குனது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை வாங்கினதுக்கு பின்னாக ஒரு வல்லமை இயக்குனது. நான் யாரால் இயக்கப்படுகிறேன்? என்னை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? என் சிந்தை மண்டலத்தை யார் பிடிச்சிருக்கிறாங்க? என் இருதயத்தில் யார் இருக்கிறாங்க? என் அவயவங்கள் எதின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? என் கண்கள் யார் சொல்றதை பார்க்குது? ஹல்லேலூயா. லூக்கா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். He came by the Spirit into the temple. ஆவியினால், ஆவியின் ஏவுதலினால். ஏவுதல்னா ஃபோர்ஸ் பண்றது. என்னை யார் ஃபோர்ஸ் பண்றாங்க? ஜெப நேரத்தில் என்னால ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியலையா? பைபிள் எடுத்து வச்சு என்னால படிக்க முடியுதா? படிக்க முடியலையா? படிக்க முடியுதுன்னா என்ன ஆவியானவர் இயக்குகிறார். படிக்க முடியலைன்னா வேறொரு வல்லமை என்னை இயக்குது. ஜெபிக்க முடியுதுன்னா என்ன ஹோலி ஸ்பிரிட் இயக்குகிறார். ஜெபிக்க முடியலைன்னா என்ன வேறொரு வல்லமை இயக்குகிறது. நான் யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? என்னை இயக்குகிறது யார்? இதை அறிந்து செயல்படணும். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நான் நித்திய நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை. ஆனா அந்த நித்திய மீட்புக்கு எனக்கு யாருடைய 100% ஒத்தாசை தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய 100%. அப்போ 100% அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நான் வரணும்னா நான் என்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணும். டெய்லி தினமும் நான் என்னை வச்சுட்டேன். என்னை அறியாமலே பலிபீடத்திலிருந்து நான் இறங்கி ஓடுவது உண்டு. ஆமே. பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளை வச்சுட்டோம். இப்போ பலிபீடத்தில் வைங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாரும் வச்சிருவோம். ஆண்டவரே ஆமீன் போட்டது எழுப்பி ஓடிடும். ஆமே. அப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பை என்று விட்டேன். அப்படி ஒரே நாள் எண்ணி எல்லாம் விட முடியாது. எண்ணினேன், எண்ணி என்னை ரொம்ப பர்சனலா மினிஸ்ட்ரி பண்ற நிறைய வார்த்தைகள் உண்டு. அதுல ஒரு வார்த்தை தான் எண்ணினேன். ஒரு செய்தி கேட்கும் போது இனி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சாச்சு. ஆனா நினைத்து கொண்டிருக்கிறோமா? அப்படியே இல்ல. வீட்டுக்கு போனது வேற நினைவுகள், ஆபீஸுக்கு போனது வேற நினைவுகள், வேற ஒரு சொந்தக்காரங்க கிட்ட போகும்போது நண்பர்கள் வேற நினைவுகள் உடனே மாறுது. நம்ம அங்க நினைச்சதை மறந்துடுறோம். திருப்பி அடுத்த ஒரு செர்மன் கேட்கும்போது மறுபடியும் எண்ணினேன், முடிஞ்சது. எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அப்ப டெய்லி சரண்டர் பண்ணணும். நான் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மால் நான் இயக்கப்படணும், உம்மால் நான் நடத்தப்படணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 45 முதல் 48 வரை உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அந்த ஜனங்கள் வரும் முன்னமே சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் வந்த ஜனங்களுக்கு தேவன் அப்பங்களை கொடுத்து திருப்தி அடைய பண்ணி, அந்த 45வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 2 டீம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுகிறார். நம்ம மீட்டிங் முடிச்சு அனுப்பி விடுவோம்ல, God bless you, போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லாருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு
போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி 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 ஆண்டவரே நாளைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஒரு கூட்டத்தை அனுப்பி விடுறார், இன்னொரு கூட்டத்தை ஃபோர்ஸ் பண்றார். நான் எந்த டீம்ல இருக்கிறேன்? எல்லாரையும் என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இவங்க மேல என்னால் அதிகாரம் எடுக்க முடியும், இவங்க மேல என்னால் உரிமை எடுக்க முடியுங்கிற அந்த 100% நம்பிக்கை எனக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும், பெக் தான் பண்ண முடியும். ஆமாம், இங்கே ஆண்டவருடைய செயலை பாருங்க. ஒரு திரள் கூட்டத்தை போயிட்டு வாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, சரி சரி அடுத்த மீட்டிங் பார்க்கலாம். ஆனால் ஒரு 12 பேரை போ ஆண்டவர், ஏன் ஆண்டவரே போட்ல ஏறி போன்னு துரிதப்படுத்துகிறார். இப்படி என் வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறாரா? அப்படி இல்லைன்னா நான் தவறாய் போயிட்டு இருக்கேன். என் லைஃப் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை சேஃபா இருக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது, நாளை கழிச்சு என்ன ஆகும் தெரியாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி ஒரு உரிமை எடுக்க நான் கொடுக்கிறானா? என்ன துரிதப்படுத்து, என்ன ஃபோர்ஸ் பண்றாரா? இங்க நடந்தது என்ன தெரியுமா? சீஷர்களை படகுல ஏறி அனுப்பிவிட்டு இயேசு ஒரு மலையிலே ஜெபம் பண்ண போகிறார். ஜனங்கள் எங்க போனாங்க? ஜனங்கள் எல்லாரும் எங்க போனாங்க தெரியாது. ஆமேன் போட்டு போனதோட அங்க கான்டாக்ட் முடிஞ்சு. ஆனா சீஷர்கள் எங்க போனாங்க? படகுல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய 47வது வசனத்தில் சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. 48வது வசனத்தில் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. உண்மையில அவர் எத்தனை பேரை பார்த்திருக்கணும்? வந்து போன அத்தனை பேரையும் பார்த்திருக்கணும். 5000 புருஷர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆமீன் போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் அவர் பார்த்தது. ஒரு 12 பேர் அவரோடு இருக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களே, அவர்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்க இருக்கிறாங்க, இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை அவருடைய கண்கள் பார்க்கிறது. என் வாழ்க்கையிலே அவர் முழுமையாய் உரிமை எடுக்க நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கும். என் வாழ்க்கை பாதையில் முடிய அவர் இடம் கொடுக்க மாட்டார். அது சமுத்திரத்தின் நடுவில் ஆனாலும் அவர் அங்கே வந்து எனக்காக நிற்பார். இந்த போட் அக்கறைக்கு போய் சேரும். இந்த போட் அக்கறைக்கு போய் சேர்ந்தது நடுக்கடலிலே. நடுக்கடலிலே இந்த படகு அலைவுபட்டது. மத்தேயு 14 மார்க் 6 இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். ஆமே, யார் இந்த 12 பேர்? மற்றவங்க எல்லாம் யாரு? வந்து போகிறவர்கள். இவர்கள் யாரு? கூடவே இருக்கிறவர்கள். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் கிரைஸ்ட். ரெண்டு பேரா போவான். ஒன்னு எடுக்காத, வழிக்கு பணத்தை எடுக்காத, ஓகே பணத்தை எடுக்கல, கம்ப்ளீட்டா அவருடைய பிடியில. அதனாலதான் இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அறைக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு இல்லாம ஒண்ணுமே பண்ண தெரியாது இவங்களுக்கு. எனக்கு முழு உரிமையும் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆமே, ஒண்ணும் பண்ண தெரியாது. மீன் பிடிக்க கூட மறந்துட்டாங்க. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லைன்னு தான் இருக்கும். அப்படியே உட்காந்து போட்டை ஒரு 200 அடி தூரத்தில் கொண்டு போய் உட்காந்து மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறான். ஏசுலாம் ஏன்னா மொத்தத்திலேயே அவர்கிட்ட கொடுத்துட்டோமே, இனி நான் என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறது கர்த்தர். என்ன இயக்குகிறது யார்? நான் தேவனால் இயக்கப்படுவேனா? என் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பு வருவதை பார்த்து விட்டவர் சும்மா இருக்க மாட்டார். அந்த இடத்துல அவர் வருவார். மற்ற 5000 பேர் வந்தா பங்கடையும். ஆமீன் போட்டுட்டு, இயேசுவுக்கு தேவை வந்து போகிறவர்கள் அல்ல, இயேசுவுக்கு தேவை அவர் பாதத்திலே இருக்கிறவர்.
அவர் சமூகத்திலேயே இருக்கிறவர்கள். நம்ம இயக்குகிறது யாரு? வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். வந்து போகிற கூட்டம் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், கூடவே இருக்கிறவர்கள் விரல் விட்டு என்றவங்க. பட்டயம் இருக்கா? பட்டயம் இருக்கு. பேதுருவே போ, அந்த 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 தெருவுக்கு போ, கழுதை கட்டி இருக்கும், அவிழ்த்துட்டு வா. கொஸ்டின் பண்ணல, போய் அவிழ்த்துட்டு வராங்க. நீ போ, ஒரு இடத்துல ஒருத்தன் குடத்துல தண்ணி தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போ, அங்க போய் பஸ்காவை ஆயத்தப்படுத்து போறாங்க. ஏன்? அந்த முழு உரிமை அவருக்கு கொடுத்தாச்சு. சீஷர்களை கண்டித்தது போல இயேசு யாரையும் கண்டிக்கல. சீஷர்களை அதட்டினது போல வேற யாரையும் அதட்டல. பேதுருவை பார்த்து பிசாசுன்னார், சொன்னாரா இல்லையா? அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் பேதுரு. ஆனா இவர்கள் படகு அலைவு பட்டதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்கிறத நான் அணைச்சிடக்கூடாது. ஆமென். ஒரு விசை கூட முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு.